ஒரு பண்ணையில் ஆண் கழுதையும் பெண் கழுதையும் வளர்ந்து வந்தன. ஆண் கழுதை கடுமையாக உழைத்து பண்ணைக்குள் கொண்டு செல்ல வேண்டிய சரக்குகளை முதுகில் சுமந்து செல்லும். மாலையில் காய்ந்த புல்லை மேய்ந்து பசியாறும். பெண் கழுதை எந்த வேலையும் பார்க்காமல் பசுமையாக கிடைக்கும் புல்லை தின்றுவிட்டு தொழுவத்தில் தூங்கிவிடும். இப்படியே வேலை பார்க்காமல் பொழுதை கழித்தது. ஒரு நாள் உழைத்த களைப்புடன் சோர்வாக ஆண் கழுதை வந்தது. ஆண் கழுதையை பார்த்து பெண் கழுதை, உன்னை பார்க்கவே பாவமாக இருக்கிறது என கிண்டல் செய்தது. என்ன செய்வது, உழைத்தால்தான் முதலாளி விடுவார் என்றது ஆண் கழுதை. இதை கேட்டதும் பெண் கழுதை சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய்? அதற்கு பெண் கழுதை, பண்ணையாள் வந்து உன் கயிற்றினை அவிழ்த்து விட்டதும் உடனே நீ வேலை செய்யப் போய்விடுவாய். நான் போக மாட்டேன், அப்படியே படுத்திருப்பேன். நான் எழவில்லை என்றதும் சாட்டையால் 4 அடி அடிப்பான். பிறகு என்னை விட்டுவிட்டுச் சென்று விடுவான். நீயும் அதுபோல சண்டித்தனம் செய்துவிடு. உன்னையும் பண்ணையாள் விட்டுவிட்டு போய் விடுவான் என அறிவுரை வழங்கியது பெண் கழுதை. காலை பொழுது வேலைக்குச் செல்லும் நேரமானதும் பண்ணையாள் வந்தான். வழக்கம்போல் ஆண் கழுதையை பிடித்து கொண்டு செல்ல முயன்றான். ஆனால் ஆண் கழுதை படுத்துக்கொண்டு சண்டித்தனம் செய்தது. பண்ணையாள் சாட்டை எடுத்து அடித்தும் பார்த்தான். ஆண் கழுதை எழவில்லை. பண்ணையாள் முதலாளியிடம் சென்று, ஐயா, இந்த ஆண் கழுதை என்று சண்டித்தனம் செய்கிறது என்றான். சரி, பரவாயில்லை. இன்னைக்கு ஆண் கழுதைக்கு ஓய்வு கொடுத்துடு. தினமும் நன்றாக சாப்பிட்டு கொழுத்து சும்மா இருக்கும். அந்த பொன் கழுதையை அடித்து இழுத்துப்போ என்றார். பண்ணையாளும் வந்து ஆண் கழுதை சாப்பிட பசும் புல்லை வைத்துவிட்டு பிறகு பெண் கழுதையை இழுத்துச் சென்று வேலையில் ஈடுபடுத்தினான். கெட்டதை சொல்லிக் கொடுக்கப் போய் தன்னுடைய பிழைப்பே போய்விட்டது என்று வருந்தியது பெண் கழுதை.